என்னுடைய சிறு சாட்சியத்தை கூறுகிறேன். இந்த நாளில் இம்மட்டுமாய் காத்த எபெனேசருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். எபெனேசர் என்றால் இதுவரையில் உதவி செய்தார். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன். எல்ரோய், என்னை கண்டீரே, என்னை காண்கிற தேவன். நான் கர்த்தாவை நோகடித்த போதும், கர்த்தாவை உம்மை நான் நோகடித்த போதும், கர்த்தாவை நீர் என்னை அந்த குனிந்த இடத்தில் என்னை நிவர்த்தி செய்கிறீர் என்று நான் அறிந்து கொண்டேன். குனிந்த இடத்திலே ஆண்டோ உயர்த்துகிறார். தலை வெட்கப்பட்டு போன இடத்துல தேவனன் தலையை உயர்த்துகிறார். அநேகர் என்னை பலவீனப்படுத்தினார்கள், ஆனால் தேவன் சுவாமி அவர்கள் முன்பாக என்னை தலையை உயர்த்த செய்தார். கண்மலையில் மேல் நிறுத்தினார். உச்சிதமான தேனினால் போஷிப்பார். நான் ரொம்ப படித்தேன், ஆனால் ஒன்றுத்துக்கு லைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னாங்க, மகளே உனக்கு டீச்சர் வேலை தரேன்னு சொன்னாங்க. டீச்சர் வேலைக்கு எனக்கு வேலை கிடைக்கும். அதுக்காக நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்ய முடியல. பார்ட் டைம் மினிஸ்ட்ரி நான் பண்ணலான்னு பார்க்குறேன். அவ்வாறாக நான் வாழ்கிறேன். எல்லாராலும் தூற்றப்பட்டு நிந்திக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சுற்றுலா வட்டாரங்களில் உள்ள நெய்பர்ஸால் வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகளும் நிந்தனைகளும் போராட்டங்களும் கண்டு நான் கவலைப்படாமல் ஈஸ்வரனிடம் சொல்லி அற்புதம் செய்து கொண்டார். டீச்சர் வேலை எனக்கு கிடைக்கிது. நான் படித்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேறு, ஆனால் டீச்சர் வேலை எனக்கு கிடைக்கும். டீச்சர் வேலை கிடைப்பது தடையாக இருக்கிறதெல்லாம் மாறி போகட்டும். பணமே இல்லை, இங்கே 5 காசு கிடையாது, ஆனால் ஆண்டவர் தருவார் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஜார்ஜ் முல்லர் ஜெபித்த போது ஜார்ஜ் முல்லருக்கு என்ன கிடைச்சிச்சு? ஜார்ஜ் முல்லருக்கு கிடைத்தது, ஷிப்பில் போயிட்டு இருந்தால் ஜார்ஜ் முல்லர் அங்கே தான் ஸ்னோ. அப்போ ஜார்ஜ் முல்லரால் போக முடியல, ஷிப் போக முடியல. உடனே கேப்டன் அண்ட் ஜார்ஜ் முல்லர் 2 பேரும் முழங்கால் போட்டு ஜெபித்த போது அந்த ஸ்னோ போய்விட்டது. அவ்வாறு அது மட்டும் இல்லை, ஜார்ஜ் முல்லர் ஜெபித்த போது பிரெட் அண்ட் மில்க் அனாவது பிள்ளை ஆர்ஃபனேஜில் வந்திருக்கு. அவர் ஜெபித்தார். அவர் 5 காசு அவர் கையில் கிடையாது, ஆனால் அவர் ப்ரேயர் பண்ணி அவருக்கு எல்லாம் வருது. இந்த நாட்கள் நானும் பார்க்குறது தான் என் லைஃப்பில். நான் ப்ரேயர் பண்ணுவேன், வரும். எனக்கு கர்த்தர் கொடுக்குறது தான். நான் ப்ரேயர் பண்ணுறதுனால கர்த்தருக்கு கொடுக்குற. அதாகவே அந்த ஜெப வாழ்க்கையை விடாதீங்க. தானியேல் 3 வேளை ஜெபித்தார். நம்ம உட்கொள்ளும் மருந்துகளெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். சந்தோஷ சமாதானம் பெருக செய்வார். கவலைப்படாதிருங்கள். ஆஸ்பத்திரியில் நீங்கள் இருப்பீர்களானால் ஜெபியுங்கள். இயேசுவானவரே, உமக்காக நான் எழும்பி பிரகாசிப்பேன், நான் உனக்கு ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் நிச்சயப்படுத்துங்கள். சிலர் சொல்லுவாங்க, இது சொல்லக்கூடாது. எது ப்ரேயருக்கோசம் சொல்ல வேணாம். அது நீங்கள் ப்ரேயர் நல்லவங்க யாராக இருந்தால் அவங்க கூட சொல்லுங்கள். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் மட்டுமே காத்து கொண்டார். பல வேளைகளில் நான் அழுது போயிடும், என் அழுத நிலைமைகள் உண்டு. ஆனால் அவர் கண்ணீரெல்லாம் துடைக்கிற. உடம்பு சரியில்லை இருந்தாலும் தேவன் என்னை உயிர்ப்பிக்கிறார், ஜீவன் தருகிறார். லாசரு உயர்த்திய தேவன் எனக்கு உதவி செய்கிறார். நானே புனருத்தானும் ஜீவனும் ஆகுന്നു. இயேசு கண்ணுநீர் வார்த்தோ, ஜீசஸ் வெப்ட். தரன் எல்லா தோல்விகளும் மாற்ற. சிறு பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், அதற்கு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். டீச்சராக போக நான் விழைகிறேன். அதற்காக நான் இந்த நாள் வரை நான் செய்த எல்லா வீடியோஸ்னால எனக்கு என்ன கிடைக்கிற டீச்சர் வேலை கிடைக்கிது. அது செய்யலான்னு பார்க்குறேன். நான் என் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. அதே போல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.